ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகேன் மேக்ஸ். இப்போ அடுத்த வாரத்தில் உங்களுக்கு மிட் டர்ம் டெஸ்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நீங்கள் அதுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த வரப்போகிற மிட் டர்ம் டெஸ்ட்டில் இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு நம்ம 100 டேஸ் சேலஞ்சில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.4ல் கொஸ்டின் நம்பர் 12 பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 12 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டீன்ற ஒரு ஃபங்க்ஷன், டீன்ற ஒரு சார்பை செல்சியஸ் ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை இணைச்சு கொடுத்துருக்காங்க. வெப்பநிலையோட அளவு வந்து செல்சியஸ்லையும் ஃபாரன்ஹீட்லையும் ரெண்டு இணைக்கிற மாதிரி டீன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப். இப்போ அந்த எஃப்க்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. செல்சியஸ்ல இருந்து எப்படி ஃபாரன்ஹீட்டுக்கு மாத்துறது அப்படின்னுக்கான ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5 செல்சியஸ் பிளஸ் 32. இதான் நம்ம இந்த கொஸ்டினை கொடுத்துருக்க ஃபார்முலா. இப்ப சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டி ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டி ஆஃப்ன்றது செல்சியஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபாரன்ஹீட் பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க, டி ஆஃப் 0 இதான் கேள்வி. இப்போ என்ன செய்ய போறேன், எஃப்ல அப்ளை பண்ண போறோம். 9/5 சி இருக்க இடத்துல 0 போட போறோம். என்ன கொஸ்டின்னா, டி ஆஃப் 0 ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா டி ஆஃப் சி. அப்ப சி தான் இங்க செல்சியஸ். செல்சியஸ் வேல்யூ 0. செல்சியஸ் 0வா இருக்கும்போது ஃபாரன்ஹீட் என்னன்னு பார்க்க போறோம். ஈக்குவல் டு 32. அதாவது இந்த ஃபார்முலால சின்றது செல்சியஸ், செல்சியஸ் வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணிருக்கோம். இது எல்லாம் 0 ஆயிருமா? 0 பிளஸ் 32, ஃபைனல் ஆன்சர் 32. ஓகே, முடிஞ்சு. ரெண்டாவது கேள்வி இதே மாதிரி பாருங்க. டி ஆஃப் 28 கேட்டிருக்காங்க. 28 அதே ஃபார்முலா எழுத போறோம். எஃபோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 9/5. 9/5 இந்த செல்சியஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன போட போறோம், 28 போட போறோம். பிளஸ் 32. 28 இன்ட்டு 9 பெருக்குங்க. 9 8 72, மீத 7, 29 18, 18 7 25. 28 9 பெருக்குனீங்கன்னா 252/5 பிளஸ் 32. இது 5ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. 252 5ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? ரஃபா டிவைட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. 252 5ஆல டிவைட் பண்ணும்போது 50 தடவை உங்களுக்கு 250 வந்துருமா? 50 × 5 250, மீத 2 புள்ளி வச்சு 0 சேர்த்தோம்னா 4 5 20. அப்போ உங்களுக்கு என்ன வந்துருச்சு, 50.4 வருதா? இதை 252 5ஆல டிவைட் பண்ணும்போது 50.4, தனியா ஒரு 82 இருக்கு. 50ஐயும் சரி, தனியா ஒரு 32 இருக்கு. 50.4ஐயும் 32ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், 82.4. இதுதான் இந்த ஃபாரன்ஹீட். எப்ப செல்சியஸோட வேல்யூ 28 இருக்கும்போது ஃபாரன்ஹீட் வேல்யூ உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு, 82.4. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 0 அப்ளை பண்ணோம், ரெண்டாவதுல 28 அப்ளை பண்ணிருக்கோம். மூணாவது என்ன கேட்குறாங்க, -10. இப்ப அதே இடத்துல 10 அப்ளை பண்ண போறோம். மூணாவது கேள்வியை பாருங்க. சப்டிவிஷன் 3ல டி ஆஃப் -10 கொடுத்துருக்காங்களா, செல்சியஸ் வேல்யூ -10. அப்ப ஃபாரன்ஹீட் வேல்யூ என்ன, 9/5 சி இருக்க இடத்துல -10 போட போறோம். பிளஸ் 32. இப்போ அடிச்சீங்கன்னா 1 5 is 5, 2 5s are 10, 1 5 5, 2 5 10. 9 இன்ட்டு இங்க ஒரு -2 இருக்கு. அப்போ -18 பிளஸ் 32. 32ல 18 போச்சுன்னா மீதி என்ன வரும், 14 கிடைக்குமா? 32ல 32 18 கழிச்சுக்கோங்க. ஸோ 12ல 8 போச்சுன்னா 4, இங்க 2 இருக்கும், 14. ஸோ ஃபாரன்ஹீட் உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு, 14 கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ல டி ஆஃப் 0, டி ஆஃப் 28, டி ஆஃப் -10. செல்சியஸ் வேல்யூ 0வா இருந்தா ஃபாரன்ஹீட் வேல்யூ 32. செல்சியஸ் வேல்யூ 28 இருக்கும்போது ஃபாரன்ஹீட் வேல்யூ 82.4. செல்சியஸ் வேல்யூ -10 இருக்கும்போது ஃபாரன்ஹீட் வேல்யூ 14. ஓகே, அடுத்து 4வது கேள்விக்கு போறோம் பாருங்க. 4வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டி ஆஃப் சி 212. அதாவது இங்க செல்சியஸ் வேல்யூ 28னா என்ன ஆன்சர் பார்த்தோம், 82.4.
செல்சியஸ் வேல்யூ 10 இருக்கும்போது ஃபேரன் ஹீட் வேல்யூ 14. இப்ப ஃபேரன் ஹீட் வேல்யூ கொடுத்துட்டாங்க, செல்சியஸ் வேல்யூ கேட்கிறாங்க. ஏதோ ஒரு செல்சியஸ் வேல்யூக்கு ஃபேரன் ஹீட்டோட ஆன்சர் எவ்வளவு? 212. அப்ப இந்த செல்சியஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? ஓகேவா? இப்ப ஃபேரன் ஹீட் நமக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அதுக்கான ஃபார்முலா பாருங்க, 9/5 C பிளஸ் 32. இதோட ஆன்சர் என்ன? 212. அப்ப செல்சியஸ் வேல்யூ என்னவா இருந்தா ஃபேரன் ஹீட் வேல்யூ 212 இருக்கும். இதுக்கு முன்னுக்கு பார்த்த எல்லா கொஸ்டின்லயும் செல்சியஸை கொடுத்துட்டு ஃபேரன் ஹீட் கேட்டாங்க. இங்க ஃபேரன் ஹீட் ஆன்சரை கொடுத்துட்டு செல்சியஸ் வேல்யூ கேட்கிறாங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு செல்சியஸ் தானே வேணும். அப்ப இந்த சி அப்படியே வச்சுக்குவோம். இந்த 32 ரைட் சைட்ல மாத்திரம். இப்ப 212 மைனஸ் 32. 9/5 சி 2 மைனஸ் 2 0. 21ல 3 போச்சுன்னா 18. மொத்தம் 180. 212ல 32 கழிக்கும் போது 180 வந்துருச்சா? கரெக்டா? 2 மைனஸ் 2 0. 11ல 3 போச்சுன்னா 8. சரிதான். இப்ப நமக்கு என்ன வேணும்? சியோட வேல்யூ வேணும். அப்ப சி ஈக்குவல் டு 180. இந்த 9/5 ரைட் சைட்ல மாறும்போது எப்படி மாறும்? வகுத்தல் 5 பெருக்கலா மாறிடுது. பெருக்கல்ல 9 வகுத்தலா மாறிடும். அப்ப இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 19 is 9, 2 9s are 18. அதாவது 1 9 9, 2 9 18. அப்ப செல்சியஸ் வேல்யூ என்ன வருது? 20 × 5 100 டிகிரி செல்சியஸ் கிடைக்குது. ஓகே, எப்போ 212 இருக்கும்போது ஃபேரன் ஹீட், செல்சியஸ் வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? 100 டிகிரியா இருந்திருக்கும். ஓகே, சப்டிவிஷன் 4 முடிஞ்சிருச்சா? சப்டிவிஷன் 5 பாருங்க. சப்டிவிஷன் 5 என்னன்னா, ஃபேரன் ஹீட்டும் செல்சியஸ் வேல்யூ சமமா இருக்கும்போது செல்சியஸ் வேல்யூ என்ன? அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் பாருங்க. 9/5 5வது சப்டிவிஷன் பார்க்க போறோம். ஃபேரன் ஹீட் வேல்யூ ஃபார்முலா நமக்கு தெரியும். 9/5 செல்சியஸ் பிளஸ் 32. இது இந்த செல்சியஸ் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்குது. அதாவது ஃபேரன் ஹீட்டும் செல்சியஸ் ஈக்குவல். இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலா வரணும். அப்ப அந்த செல்சியஸ் வேல்யூ என்னவா இருந்தா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். போன கொஸ்டின்ல பார்த்தோம், செல்சியஸ் வேல்யூ என்னன்னு தெரியாது, ஃபேரன் ஹீட் கொடுத்துருந்தாங்க. அப்ப செல்சியஸ் வேல்யூ என்னவா இருந்தா ஃபேரன் ஹீட் 212. அப்ப ஆன்சர்ல 100 கிடைச்சிச்சு. அப்ப செல்சியஸ் 100 இருந்தா ஃபேரன் ஹீட் 212. இந்த கேள்வியில செல்சியஸ் வேல்யூ ஏதோ சப்ஸ்டிட் பண்ண போறோம். அது அந்த ஃபேரன் ஹீட் வந்து செல்சியஸுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா அந்த டைம்ல செல்சியஸ் வேல்யூ என்ன? ஓகே, இப்ப நம்மளுடைய எய்ம் என்ன? சியோட வேல்யூ பார்க்க போறோம். இப்ப 9/5 C, இந்த சிய இந்த பக்கம் மாத்தினா இப்படி ஆயிருமா? 32 ரைட் சைட்ல மாத்தினா மைனஸ் 32 மாறிடும். நான் என்ன செய்ய போறேன்? இங்க எதுவுமே இல்லை, 1 வச்சுக்குவோமா? நான் 2லயும் 5 பொதுவா எடுத்துக்கிறேன். அப்ப என்ன வரும்? ஏற்கனவே இங்க 5 மீச்சியமா 5 எடுத்துட்டு, ஏற்கனவே 5 இருக்கிறதுனால நியூமரேட்டர்ல என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். 9C அப்படியே வந்துடும். இங்க 1 தான் இருக்கு. இப்ப இது 5ஆ மாத்தா 5ஆல பெருக்கும் போது நியூமரேட்டர்லயும் 5ஆல பெருக்கி ஆகணும். அப்ப என்ன வந்துடும்? 5C மேல வந்துடும். ஓகேங்களா? சாதாரணமா நம்பர் எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? 5க்கு 1க்கு மீச்சமா எடுத்துட்டு 5 குறுக்கு பெருக்கல் பண்ணீங்கன்னா 1 × 9C 9C. இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதே சிம்பிள். அடுத்து 5 × C 5C இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 32. மேல 9Cல 5C போச்சுன்னா 4C/5 ஈக்குவல் டு மைனஸ் 32. 5ஆம் நம்பரை மேல ஏத்திருங்க. 4C ஈக்குவல் டு மைனஸ் 32 × 5. நமக்கு செல்சியஸ் தான் தேவை. அப்ப சியோட வேல்யூ மைனஸ் 32/5. இந்த 4 இங்க டிவைட் பண்ணிடுவோம். இந்த பெருக்கல் 4 என்ன ஆயிடுச்சு? வகுத்தல் 4ஆ மாறிடுச்சு. 1 4 is 4, 8 4s are 32. என்னங்க 32. மைனஸ் 8 இருக்கு. மைனஸ் 8 × 5 மைனஸ் 40. இப்போ மைனஸ் 40 அப்படின்ற செல்சியஸ் டிகிரி நீங்க இங்க அப்ளை பண்ணா அதே ஃபேரன் ஹீட் வேல்யூ அதே ஆன்சர் தான் வரும். கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, செல்சியஸ் ஃபேரன் ஹீட் எப்போ சமமா இருக்கும் அப்படின்னா, செல்சியஸ் வேல்யூ 40 டிகிரியா இருக்கும்போது ஃபேரன் ஹீட் வேல்யூ அதே அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே.